அனைவருக்கும் இனிய வணக்கம். கடகம் ராசி வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எப்போதுமே பார்த்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் அழுவதையும் சரி, நீங்கள் சில விஷயங்கள்ல மனது உடைந்து போயிருப்பீங்க. அதை கூட சில நபர்கள் கவனிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்குன்னு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்வாங்க. அவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல கவனிக்காமல் போய்விடுவார்கள். நீங்கள் நார்மலாக இருக்கும்போது அனைவருமே உங்களை சுற்றி சுற்றி வந்து பேசுவாங்க. உங்களுக்குன்னு சில சங்கடங்கள், சில கஷ்டங்கள் என அனைத்தும் ஏற்படும் பொழுது யாரும் உங்களிடம் வரவே மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் மிகவும் மனமுடைந்து வாழ ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க அமைதியாக அழுது கொண்டிருப்பீங்க மனதிற்குள். ஆனா அந்த ஒரு நேரத்துல எந்த விதமான உதவியும் உங்களுக்கு கேட்கப்படாது. கேட்கப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யாரும் அதை கவனித்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆயிற்று, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள், ஏன் இந்த மாதிரியான சோகத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னு யாரும் உங்களிடம் எதுவும் கேட்காமல் உங்க கூடவே தாங்க இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் நீங்கள் அழுகும் பொழுது யாரும் அதனை கண்டு கொள்ளாமல் இருப்பார்கள். இது உங்களுடைய மனதில் சின்ன சின்ன வருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற நபர்களின் வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு அட்டாச்சாக இருந்தோம், அவர்களுக்கு எது ஆனாலும் நம்ம கூடவே தானே இருந்தோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எதனால இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். உங்களுக்கும் சரி, அவர்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் எல்லாம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். அதை நினைத்து நீங்கள் தனியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் ஃபீல் பண்ணி கொண்டும் தாங்க இருந்திருப்பீங்க. இந்த விதமான தனிமைகள் தாங்க உங்களை ஆழமாக பாதித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தேடி கொடுத்திருக்கும். மற்ற நபர்களும் இந்த மாதிரி நடந்ததாமே அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வருத்தங்கள், அவ்வளவு கோபங்கள் இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்க அதே அதே விஷயங்கள், அதே அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தேடி கொடுத்திருக்கும். அது என்ன தைரியம் அப்படின்னா, நீங்கள் தான் உங்களை எந்த ஒரு சூழ்நிலைகளும் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தான் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இடத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. உங்களுடைய தியாகம் ஏன் தெரியுமா மதிக்காமலே போய்விட்டது? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க. சில விஷயங்களை மற்ற நபர்களுக்காவது நீங்கள் விட்டு கொடுத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அவர்கள் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. கேட்காமலே நீங்கள் ஒரு சில நபர்கள் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து கொடுப்பீங்க. மற்றவங்களுக்காக நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் மற்ற நபர்களுக்காக நீங்கள் வாழாமல் இருக்கலாம். ஆனால் அதனையெல்லாம் நீங்கள் செய்யாமல் மற்ற நபர்களின் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் என்று எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக நீங்கள் வாழவும் செய்தீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் மிக பெரிய அளவுக்கு மாற்றம் என்பதை கொடுக்காமல் இருந்தாலும் நேரங்கள் ஆக ஆக, நேரங்கள் செல்ல செல்ல அந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில யாரும் அறிய வைக்காத சில யோசனைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி இருக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் மனதிற்குள் ஒரு வெறுமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த சில நிமிடங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள் இது உங்களுக்கு மிக பெரிய அளவுல வேஸ்டாகவும் ஆயிருக்கும். ஆனா இது ஏன் வேஸ்ட் ஆகுது, எதனால வேஸ்ட் ஆகுது என்று தெரியாமல் நீங்கள் இன்னமும் சிக்கி தவித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதை உடைத்த அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க, இல்லைன்னா சில வார்த்தைகள் கூட இருக்கும். இந்த சில வார்த்தைகள் மறக்க முடியாமல் உங்களுக்கு காயத்தை தேடி கொடுக்கும். ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் சில விஷயங்கள் மற்ற நபர்கள் பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது அது உங்களுக்கு மிக பெரிய ஒரு மன உடைத்தத்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகள் கூட நிச்சயமாக கேட்டுக்கொண்டேதான் இருந்திருக்கும். நீங்க கேட்ட கேள்விகள், வார்த்தைகள் அனைத்துமே உங்களுடைய மனதை இந்த ஒரு நேரத்துல சிறிதாக உடைத்திருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் அறிந்து கொண்டு ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பல கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். அந்த ஒரு வார்த்தைகள், சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பேசிய சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் வந்து உங்களுடைய மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கிய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அது டிஸ்டர்ப் மட்டும் உருவாக்கி இருக்காதுங்க, உங்களுடைய இரவு நேர தூக்கத்தையும் கிடைத்திருக்கும். இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கையில நம்மளும் பழி வாங்கணும். பழி வாங்கினாதான் நம்மளுக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வரும். நம்முடைய வழி என்னவென்று அவர்களுக்கு தெரியும் என்று இந்த மாதிரி தேவையில்லாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு நேரத்தில், ஒரே ஒரு திருப்பு முனையில் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி
வாழணும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதுவும் உங்கள் கூட இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலம் எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. நம்ம ஏதாவது ஒரு தவறை ஈஸியாக பண்ணிடுறோம். அந்த ஒரு தவறை பண்ணிட்டு பிற்காலத்தில் நமக்காக சில நபர்கள் காத்து கொண்டு இருப்பாங்க. அவர்களை விட்டு நம்ம தனியாக இருக்கும் பொழுதுதான் அது தவறு என்று உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த வார்த்தைகள் இன்னுமே உங்களை டிஃபெண்ட் பண்ணி இருக்காதுங்க. இது அந்த மனிதரின் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலால் மட்டுமே இந்த மாதிரியான சில சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கும். நான் இதுவரை கூறியது சரியா இல்லையா, இதெல்லாம் சரியாக பொருந்துமா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் நடக்கும், எந்த மாதிரியான நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை மறக்காமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி வாழ்க்கையில உங்களுடைய உணர்வுகள் இப்போது பலமாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி வாழ்க்கையில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய உணர்வுகள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பலமானதாக மாறிவிடும். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்க போறீங்க அப்படின்னா இப்போது அது உங்களுக்கு இயற்கையான ஒரு முடிவாக இருக்கும். முன்பது உங்களை இந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காது. அதே போல இந்த சில முடிவுகளானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களால நம்ப முடியாத சில உயரங்களுக்கு உங்களை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. ஆனா இப்போது அந்த சில விஷயங்களும் அந்த எமோஷனும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியமாக மாறி இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் இந்த ஒரு நேரத்தில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு பல கேள்விகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முழுமையான பதிலானது கிடைத்திருக்கும். ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கும் கிடைக்கும். அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம நிலைத்தன்மையாக எப்படி பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீங்க வாழ்ந்து வந்தீங்க அப்படின்னா நல்ல நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இன்னுமே எந்த ஒரு இடத்திற்கும் யாரை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. வாழ்க்கைனா என்ன என்பது உங்களுக்கு அறிந்திருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து இனிமே நீங்கள் வாழ்ந்து வர வேண்டும். இனிமே என்னுடைய மனது இப்பொழுது தைரியமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அப்படி நீங்க மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நிலையான இன்கம் கூட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்பு உங்களுக்கு இன்கம் வருவதற்கு தடையாகத்தாங்க இருந்தது, தடையாக இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் இப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய இன்கம் சோர்ஸாக மாறி இருக்கும். அதே ஜாப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு நிலையான ஒரு முன்னேற்றமாக கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இனிமேல் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பு கிடைத்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து நீங்களே அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு போகுங்க. அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் மிக பெரிய அளவில் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் இனிமேல் நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்க நினைத்தீர்கள் என்றால் அதனை உடனடியாக ஆரம்பித்து விட வேண்டும். இன்னைக்கு நாளைக்கு ஒரு வருடங்கள் என்று கூறி நீங்க வெளியூரில் போயிட்டு அந்த ஒரு செயலை நீங்க செய்து விட்டுட்டு உள்ளூருக்கு வராம நீங்க வெளியூரிலிருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி என்பது கிடைக்காது. அதே நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை எந்த அளவுக்கு தைரியமாகவும் எந்த அளவுக்கு காதல் பண்ணிக்கொண்டும் அந்த ஒரு வேலையின் மீது உங்களுடைய காதலையும் தெரிவித்து நீங்க அந்த ஒரு சாமியை நீங்க வேண்டி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளும் இனிமே தேர்ந்துவிடும். எந்த விதமான விஷயங்களிலும் சந்தேகத்தை வைக்காமல் முழுமையாக நீங்கள் நம்பி இறங்கி வந்தீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைத்து விடுங்க. இனிமே போதுமான அளவுக்கு மெதுவான ஒரு முன்னேற்றம் நடந்தாலும் அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிலையானதாக மாறி கொடுக்கும். நிலைத்தன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதல் அடிகளை நீங்கள் எடுத்து வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து
நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை எப்படியாவது சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். செயலை நீங்கள் செய்து விட்டுட்டு உள்ளூருக்கு வராமல் நீங்கள் வெளியூரிலிருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி என்பது கிடைக்காது. அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை எந்த அளவுக்கு தைரியமாகவும் எந்த அளவுக்கு காதல் பண்ணிக்கொண்டும் அந்த ஒரு வேலையின் மீது உங்களுடைய காதலையும் தெரிவித்து நீங்கள் அந்த ஒரு சாமியை நீங்கள் வேண்டி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளும் இனிமே தேர்ந்துவிடும். எந்த விதமான விஷயங்களிலும் சந்தேகத்தை வைக்காமல் முழுமையாக நீங்கள் நம்பி இறங்கி வந்தீர்கள் என்றால் போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைத்து விடுங்க. இனிமே போதுமான அளவுக்கு மெதுவான ஒரு முன்னேற்றம் நடந்தாலும் அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிலையானதாக மாறி கொடுக்கும். நிலைத்தன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இந்த முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து